ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸான கார்டு வீடியோ தான். நான் ஏற்கனவே சில்வர் காயினில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். 10 கிராம்ஸ் காயின்ஸும் 20 கிராம்ஸ் காயின்ஸும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் சில்வருக்கும் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் தான் பெஸ்ட்டு. சில்வர் காயின் எக்ஸ்சேஞ்ச் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசேல் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சில்வர் காயின்ஸ் வாங்காதீங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்காது. ஆனால் கோல்டு காயின் அப்படி கிடையாது. ரீசேல் வேல்யூ கோல்டு காயினுக்கு அதிகம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்னென்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0.1 கிராம்னா மில்லிகிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மில்லிகிராம் காயின், 100 மில்லிகிராம் காயின். நீங்கள் 0.1 கிராம்ஸ் 10 காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் சேரும். அதே மாதிரி 0.5 கிராம்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 கிராம் வரும். இந்த மந்த்லி பிளான் யாருக்கு அப்படின்னா, உங்களோட பட்ஜெட், உங்களோட சேவிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பிளானாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சஜஷனாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 0.1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே உங்களால் மந்த்லி எடுத்து வைக்க முடியும். அப்படிங்கிறவங்க இந்த 0.1 கிராம் காயின் தாராளமாக வாங்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நான் பிளான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 1 இயர், 2 இயர், 5 இயர்ஸ் அது எப்படி அப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 0.1 கிராம் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்காது. 0.1 கிராம், 0.5 கிராம் ஆன்லைனில் இல்லை, 1 கிராம் காயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 0.1 கிராம், 5 கிராம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப் ரொம்ப ட்ரஸ்டடோ அங்கே போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 0.1, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். 0.25 கிராம்ஸ்லாம் கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் ஜெனரிக்காக எடுத்திருக்கேன். 0.1 கிராம், 5 கிராம், 1 கிராம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது பேஸ்ட் ஆன் ஒரு கேட்டகரி இருக்கும்ல. இப்போ ஒருத்தரால் மந்த்லி 1000 தான் சேவ் பண்ண முடியும், ஒரு சிலரால் 4000 தான் சேவ் பண்ண முடியும், ஒரு சிலரால் 7000 வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் பேஸ் பிளானாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால் 20, 30 அப்படி சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராம்ஸை கூட்டி வாங்கிக்கோங்க அதோட கவுண்ட்டை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னை கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ 0.1 கிராம் இப்போ நான் ரேட் எடுத்திருக்கிறது கரண்ட் ரேட்லேருந்து டிவைட் பை 10 போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதில் ஜிஎஸ்டி ஆட் ஆகும். நீங்கள் சேல் பண்ணும்போது 2% உங்களோட அன்றைக்கி ரேட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு தான் கையில் கேஷாக கொடுப்பாங்க. கேஷாக வாங்குறதா இருந்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். அது ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கும் அது சேஞ்ச் ஆகும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் 1 கிராம்ஸ், அதான் 0.1 கிராம்ஸ் 12 மந்த்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் 1.2 கிராம்ஸ் இருக்கும். இதே 1.2 கிராம்ஸ் நீங்கள் அந்த 1 இயர் முடியும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மே அக்ஷய திருதியை நீங்கள் வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மே, அதாவது 2025 மேல உங்கள் கையில் 1.2 கிராம்ஸ் கோல்டு இருக்கும். இதே நீங்கள் 2 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 2.4 கிராம்ஸ் உங்கள் கையில் இருக்கும். இதே 5 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் 6 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை மந்த்லி நீங்கள் எப்படியோ ஏதோ ஒரு இதுவாக இருந்தாலும் நான் அந்த 1000 சேவ் பண்ணி வாங்கிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இதை வாங்குங்க. ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளால் போயிட்டு 50,000 60,000 கொடுத்து ஒரே நாளில் ஒரு சவரன் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக இதான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாருங்கள், உங்களுக்கு வேறு எதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி கூட வாங்கலாம். இதுவே 0.5 கிராம்ஸ் உங்களால் ஒரு 4000 5000 சேவ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அது தாராளமாக பண்ணலாம். அது 1 இயருக்கு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 6 கிராம்ஸ் வரும். 2 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 கிராம்ஸ் வரும். இதுவே 5 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்கன்னா 30 கிராம்ஸ் வரும். 30 கிராம்ஸ் வரும்.
2 இயர்ஸ்னால் 12 கிராம்ஸ் வரும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி இதை நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக இப்படி இறுக்கி பிடிச்சி இதை பண்ணிவிடுவேன்ற மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக பட்ஜெட் போடும்போதே ஒரு சில அமௌண்ட் வந்து நம்ம கையில் நிற்கல, அதை பேஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 0.5 கிராம்ஸ்க்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்மோ ஒரு டைம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும், ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு 0.1 கிராம் காயின் கூட ஒன்று அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட்டை வந்து டைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இது மோஸ்ட்டாக வாங்குறவங்களுக்கு நிறைய டைம் மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 25% சேவிங்காக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல மட்டும் பட்ஜெட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸும் இருக்கும், நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா இது அதுன்னு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதே வந்துட்டு 1 கிராமுக்கு நம்ம பார்ப்போம். 1 கிராம் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் அவங்களால ஒரு 7,000 8,000 எடுத்து வைக்க முடியும், அது எடுத்து வைக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராதுன்றவங்க 1 கிராம் காயின் தாராளமாக வாங்கலாம். இது வந்து நீங்கள் 12 மந்த்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா 12 கிராம்ஸ் வரும். இதுவே 2 இயர்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா 24 கிராம்ஸ் வரும். இதுவே வந்துட்டு 5 இயர்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா வந்து 6 கிராம்ஸ் வரும். நாங்கள் மேலே உங்களுக்கு வந்து டீட்டெயில் போட்டிருக்கேன் பாருங்கள். 8 கிராம்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு சவரன், 4 கிராம்ஸ் வந்து 1.2 அதாவது ½ சவரன் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த 1 கிராம்லேயே பாருங்கள், நீங்கள் முடிக்கும் போது வந்துட்டு உங்கள் கையில் வந்து 60 கிராம்ஸ் இருக்குது. 60 கிராம்ஸ் வந்து பை 8 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ சவரன் இருக்கும் அப்படிங்கிறத அதிலே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது வந்து 7,000 8,000 சேவ் பண்ணுறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே உங்களால் மந்த்லி 20,000 30,000 40,000 கூட என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிராம்க்கான கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களால் 14,000 15,000 அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2 கிராம்ஸ் வாங்கலாம். இல்லை வந்து 1920 சேவ் பண்ண முடியும் அப்படின்னா 3 கிராம்ஸ் வாங்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 60 கிராம்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா 7.5 சவரன் வந்துட்டு உங்கள் கையில் இருக்கும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி நான் வந்து ஆர்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஃப்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படின்னா நிறைய சிலருக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எதெல்லாம் வேணுமோ கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு புது வீடியோவே வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். சில்வர் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், வேணால் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் என்னால் போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.